ஹாய் அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேருக்கு வணக்கம். நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம லைவ் போட்டிருப்போம். நம்ம சோற்றுப்பாளையில் உள்ள சிவன் கோயில், அந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. அறநிலையத்துறையும் மக்களும் சேர்ந்து நான் காணொலி போட்டு போனதுக்கப்புறம் இந்த ஊரே இந்த காணொலியை பார்த்துருக்காங்க. அதில் நம்ம தம்பி வந்து பார்த்துட்டு எனக்கு அழைச்சாப்புல சுவாமிநாதன் அழைச்சி ரொம்ப அருமையாக பேசினார். நிறைய விஷயங்களை சொன்னார். அது முதல்ல சோழர்களால் கட்டப்பட்டு அப்புறம் பாண்டியர்களாலும் அந்த முன்மண்டபம் அர்த்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. சரி, இது நான் சொன்னால் நல்லா இருக்காது, தம்பியே சொல்லட்டும் சொல்லி நான் நேரில் கிளம்பி வந்துட்டேன். ஸோ சுவாமிநாதன் சொல்லுங்கள். நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோற்றுப்பாளையங்கிற ஊரோட ஹிஸ்டரியை முதல்ல சொல்லிக்கிறேன். சோற்றுப்பாளையங்கிறது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கனால 3 பேரரசர்களுக்கும் மையப்பகுதியாக இருந்திருக்கு. அதனால இங்கே இருந்து வந்து படையெடுத்து வரதுக்கு முன்னாடி இங்கே இருந்து சமைத்து சாப்பிட்டுருக்காங்க. தங்களோட குதிரைகளை பூரா வந்து பாலை மரத்தில் வந்து கட்டியிருக்காங்க. பாலை மரம் அதிகமாக இருந்தனால சோற்றுப்பாளையம் இருந்தது நாளடைவில் சொத்துப்பாளையங்கிற பெயரோட கொண்டாந்துருக்கு. இந்த பிடாரியம்மன் கோயில் வந்து கைலாசநாதர் கோயிலோட சேர்ந்தது. இதை கட்டியவர்கள் வந்து சோழர்கள். இவர்கள் வந்து பிடாரியம்மனை வந்து போர் தெய்வமாக வழிபட்டு இருக்காங்க. இங்கே வழிபட்டு இந்த கோயிலில் இருக்க பிடாரியம்மனுக்கு தான் முன்னுரிமை இந்த ஊர்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றளவுமே வந்து கைலாசநாதருக்கு வழிபடுறதுக்கு முன்னாடி பிடாரியம்மனுக்கு வந்து நைவேத்தியம் அபிஷேகம் மக்கள்லாம் வந்து இங்கே வழிபட்டதுக்கு பின்னாடி கைலாசநாதரை போய் வழிபடும் உரிமை இருந்திருக்கு. கடந்த 100 ஆண்டு